லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு நம்பர் 37ஆம் எண்ணில் இருக்கிறதா? மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சில பேருக்கு கார் நம்பர் 37 இருக்கலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் 37 இருக்கலாம், கார் நம்பர் கூட்டினா 37 வந்து முடியும். அந்த வாழ்க்கை ஒரு கட்டத்தில் அகலமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்களுக்கு திடீர்னு அகால மரணம் வந்துடும். கேன்சரே வந்தால் வரும். உங்கள் டோர் நம்பர் வீட்டு எண் 37 இருந்தால் இது நடக்கும். அந்த நம்பர்னால் நடக்குதா? எஸ். 37 இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் ஒரு பேர் எழுதுங்க. டக்குனு இமிடியேட்டாக அதை செய்யுங்க. அது உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி விட்டுரும். என்ன பேர் எழுதலாம்? வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி, உங்கள் மகாதன் சேகராஜா உங்களுடன். புது தகவல் வழக்கம் போல் கொண்டு வரது மட்டும் இல்லாமல் மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய தகவலுடன் வந்திருக்கிறேன். அது என்னது? உங்கள் வீட்டு நம்பர் 37ஆம் எண்ணில் இருக்கிறதா? மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சில பேருக்கு கார் நம்பர் 37 இருக்கலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் 37 இருக்கலாம், கார் நம்பர் கூட்டினா 37 வந்து முடியும். இவங்க எல்லாருமே கவனிங்க. குறிப்பாக வீட்டு நம்பர் 37 இருக்கிறவங்க தான் ஸ்பெசிஃபிக்காக அதிகம் சொல்ல போகிறேன். வீட்டு நம்பர் 37ன்னு ஒன்று இருந்துச்சுன்னாக்கா, அந்த வீடு ஆரம்பத்தில் வந்துட்டு டோட்டல் நம்பர், வீட்டு டோர் நம்பர் சொல்கிறேன், இருந்துச்சுனாக்கா ஆரம்பத்தில் அந்த வீடு வந்து அகலமான வாழ்க்கை அப்படின்னாக்கா என்ன சொல்கிறது, ரொம்பவும் மிக பிரம்மாண்டமான வசதியான வாழ்க்கையாக இருக்கும். பெரிய மாளிகை வாழ்க்கை, மாளிகையில் வாழ்ந்திருப்பீர்கள். அது ராஜ வாழ்க்கை, அதில் ஒன்றும் டவுட் இல்லை. அந்த வாழ்க்கை ஒரு கட்டத்தில், அதான் அகலமானன்றது அந்த ஒரு கோர்வைக்காக, அகலமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்களுக்கு திடீர்னு அகால மரணம் வந்துடும். காரணம், வீட்டில் 37ஆம் எண் இருக்கிற அவங்களுக்கு மட்டும்தான் அது பொருந்தது. உங்கள் டோர் நம்பர் வீட்டு எண் 37 இருந்தால் இது நடக்கும். அந்த நம்பர்னால் நடக்குதா? எஸ். அது இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாது. கண்டிப்பாக அது நடக்கும். சில பேருக்கு கேன்சரே வந்தால் வரும். வருமா? நடக்குமா? எஸ். நீங்கள் பாருங்கள், வந்தவங்களாம் செக் பண்ணி பாருங்கள், வீட்டு நம்பர் செக் பண்ணி பாருங்கள். சில பேருக்கு வயர் சம்மந்தப்பட்ட கோளாறு இருக்கும். அந்த இது க்யூர் பண்ண முடியாத ஒரு கோளாறு இருக்கும். சில பேருக்கு மூளை பகுதி பாதிச்சிருக்கும். வெறும் வீட்டு டோர் நம்பர் 37 இருக்கிறதுக்கு இவ்வளோ இருக்குமா? ஒரு எண் செய்யாதது வேறு என்ன செய்ய முடியும்? எண்களுக்கு அப்படி ஒரு அதீதமான ஒரு சக்தி இருக்கிறது. ஒரு வீட்டு டோர் நம்பருக்கு இப்படி ஒரு சக்தி இருக்கிறதா? எஸ், இருக்கிறது தான். சரிங்க, நீங்கள் பாட்டு சொல்லிட்டீங்க. இப்போ எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இருக்கிறவங்களுக்கெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், வீட்டு டோர் நம்பர் பாருங்கள், ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகும். சரி, நாங்கள் என்ன பண்ணலாங்க? அதுக்காக வீட்டு நம்பரை நம்ம வீடே மாற்ற முடியாது, டோர் நம்பர் நம்ம சௌகரியத்துக்கு போய் மாற்ற முடியாது இல்லை? எவ்வளோ விஷயம் இருக்குது. என்ன ஒன்று செய்யலாம், ஒரு பேரை வச்சுக்கிடுவோம். அந்த பேர் அந்த நம்பரோட கனெக்ட் பண்ணி விட்ருவோம். ஆமாம், வேறு வழி இல்லை. என்ன செய்யலாம்? 37 இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் ஒரு பேர் எழுதுங்க. என்ன பேர் எழுதலாம்? சுபிக்ஷம். ஒரு வீட்டுக்கு பேர் எழுதுல சுபிக்ஷன் எழுதுங்க. இந்த சுபிக்ஷத்தை எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 37 முடியுது இல்லையா, முடிகிற இடத்துல சொல்யூஷன் கிட்ட போய் எழுதுங்க. 37 இருக்கும் சுபிக்ஷனுக்கு இப்படி எழுதாதீங்க, வேலை செய்யாது. இந்த நம்பர் இது வேலை செஞ்சிடும், இது வேலை செஞ்சிடும். 37க்கு பக்கத்தில் அந்த எஸ்ஸை ஒட்டி எழுதுங்க. 7 கீழே பக்கத்தில் ஒட்டி சுபிக்ஷம் எஸ்ஸை பெருசாக போடுங்க. அப்போ என்ன ஆச்சு? 37 எஸ்ஸு அப்படியே மாறிடும், கான்செப்ட் மாறிடும். அப்படியே பண்ணாங்க, சுபிக்ஷங்கிறது கரெக்டாக 32 வந்துடும், கான்செப்ட் மாறிடும். அதனுடைய பவரை உடைச்சிடலாம். ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. இனி அந்த தாக்குதல் இருக்காது, இனி அந்த தாக்கம் இருக்காது. அப்படியே மாற்றி விட்டுரும், பவரே மாற்றி விட்டுரும். 37ஆம் நம்பருக்கு உண்டான தாக்கம் அந்த வீட்டில் தாக்காது. ஒரு எண்ணுக்குள் இவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கா? ஆமாம். பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இந்த எண்ணு இருந்தால் அது பாதிக்கும். பேசுகிற நேரத்தில் வேணால் இல்லாமல் இருக்கலாம், அடுத்து நடக்க போகுதுன்னு அர்த்தம். இது சொல்கிறதுனுடைய நோக்கமே நடந்ததை செக் பண்ணுறதையும் தாண்டி நடக்க போகிறத பிகாஷனில் சொல்கிறோம், முன்னெச்சரிக்கையாக சொல்கிறோம். நாம் அதுதானுங்க தேவை. எப்போவே முன்னெச்சரிக்கை தானுங்க தேவைப்படுது. நடந்ததை போய் செக் பண்ணுறது சும்மா ஒரு கிராஸ் செக்கிங் தான், அவ்வளோதான். அதை தெரிஞ்சு இப்போ என்ன பண்ண போகிறோம்? இது ஒரு முன்னெச்சரிக்கை. அது சும்மா நம்ம மேலே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வர்றதுக்காக அதை செக் பண்ணிக்கிறோம். அதர்வைஸ் நாம் காப்பாற்றப்படணும். டக்குனு இமிடியேட்டாக அதை செய்யுங்க. அது உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி விட்டுரும். நிறைய காப்பாற்றப்பட்டுடலாம். நமக்கு காப்பாற்றுறது தானுங்க முக்கியம். என்ன சொல்கிறீங்க? காப்பாற்றுறதுக்கு உண்டான வழி, சொல்யூஷன் அதுதானே வேணும், அதை தானே கொடுத்துருக்கு. அதனால் இம்மிடியட்டாக செய்யுங்க, கண்டிப்பாக செய்யுங்க. இல்லை ஆரம்பத்தில் ஏதோ வண்டி நம்பர்லாம் ஏதோ சொன்னீங்களே அப்படின்னு கேட்பீங்க.
சொன்னேன். நான் அது சொல்ல வேண்டாம்னு நினச்சேன், டக்குன்னு சொல்லிட்டேன். அது வேறு ஒரு எபிசோடில் கூட சொல்லலான்னு பார்த்தேன். இதை சொல்லும்போது டக்குன்னு அதையும் சொல்லிட்டேன். சரி, சொன்னதுக்காக வேணால் சொல்லிடுறேன். வண்டி நம்பரில் 37 வேண்டாம், அது ரிஜிஸ்ட்ரேஷன் 37 வேண்டாம். உங்கள் டோட்டலாக கூட்டினா 37 வரும், அதுவும் வேண்டாம். நம்பருக்குள்ளே 37 இருக்கும், அது வேண்டாம். அடிக்கடிக்கு விபத்தை கொடுக்கும். அது வந்துட்டு அந்த அந்த இது பார்த்திங்கனாக்கா டூ எக்ஸ்ட்ரானடியாக இருக்கும். சின்னதாக கூட நடக்கும்னு சொல்ல மாட்டேன், பெருசாகவே நடக்கும். எப்பவும் போல் அதுக்கு நம்மளை காப்பாற்ற சொல்ல முடியாது, அதுவும் ரிஸ்க்கு. ஒரு காலம் அதை தொடாதீங்க, தேவையே இல்லை, மாற்றிக்கிறங்க. இதுதான் அட்வைஸ். வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி நிறைய தகவலை உங்களுக்கு நீங்கள் விரும்பினபடியும் அவ்வளவும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் பயன்பெறும்படி உள்ளன. இதில் நிறைய சந்தேகங்கள் எதனா இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்கள். நிகழ்ச்சி பார்த்து முடித்தவுடன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.